Hello friends, welcome to VM Literacy channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல 7th standard maths term 1 exercise 4.3ல 4th question பார்க்க போறோம். A printer prints a book of 300 pages at the rate of 30 pages per minute. Then how long will it take to print the same book if the speed of the printer is 25 pages per minute? ஸோ இங்கே ஒரு புக் வந்து பிரிண்ட் பண்ணுறாங்க, 300 பேஜஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ இங்கே 30 பேஜஸ் பர் மினிட்ல ஒரு மிஷின் வந்து பிரிண்ட் பண்ணுது அப்படின்னா அதே மிஷின் 25 பேஜஸ் மட்டும்தான் பிரிண்ட் பண்ணும்போது எவ்வளோ டைம் எடுத்துக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ 30 பேஜஸ் பர் மினிட் அப்படிங்கும் போதே டோட்டல் 300 பேஜஸ்க்கான மினிட் நாம் தான் கால்குலேட் பண்ணணும். ஸோ பார்க்கலாம். லெட் த ரெக்வயர்ட் டைம் டேக்கன் டு த பிரிண்ட் பி எக்ஸ். ஸோ எவ்வளோ டைம் எடுத்துக்கும் அந்த புக் ஃபுல்லாக பிரிண்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த வேல்யூவை நம்ம எக்ஸ் அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, என்னது, அந்த புக்கோடைய பேஜ் வந்து 300 பேஜஸ். ஓகேவா? அதுக்கான டைம் டேக்கன் நம்ம ஃபைன் பண்ணணும் இல்லையா? கொஷினில் கொடுக்கல. 30 பேஜஸ் பர் மினிட்னு கொடுத்துருக்காங்க. ஓவராலாக 300 பேஜஸ்க்கு எவ்வளோன்னு அவங்க கொடுக்கல. ஸோ என்ன பண்ணலாம், 300 30ஆல் நம்ம டிவைட் பண்ணும்போது இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் ஆகிடும். 3 டேபிளில் 1 டைம், இங்கே 10 டைம். ஸோ 300 பேஜஸை 1 மினிட்க்கு 30 பேஜஸ் அப்படின்னு பிரிண்ட் பண்ணும்போது அந்த புக் ஃபுல்லாக பிரிண்ட் பண்ணுறதுக்கு நமக்கு 10 மினிட்ஸ் தேவைப்படுது. ஓகேவா? தென் இங்கே 25 பேஜஸ் பர் மினிட் அப்படிங்கும்போது எவ்வளோ மினிட் நமக்கு ஓவராலாக அந்த 300 பேஜஸ் பிரிண்ட் பண்ண தேவைப்படும் அப்படிங்கிறத நம்ம ஃபைன் பண்ணணும். தென் இன்ஃபர்மேஷன் டைம் டேக்கன் டு பிரிண்ட் அண்ட் நம்பர் ஆஃப் பேஜஸ். இங்கே வந்து டைம் டேக்கன் எப்படி கொடுத்துருக்காங்க, மினிட்ஸில் கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் பேஜஸ் பிரிண்ட் பண்ணுறது வந்து எப்படி இருக்கு, பர் மினிட்ல கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ 10 மினிட்ஸில் நம்ம 30 பேஜஸ் வந்து பிரிண்ட் பண்ணுறாங்க. ஸோ நாம் ஃபைன் பண்ண வேண்டியது பர் மினிட்க்கு 25 பேஜஸ்னால் எவ்வளோ டைம் எடுத்துக்கும் அப்படிங்கிறது தான். ஓகே. ஆஸ் த நம்பர் ஆஃப் பேஜஸ் டிக்ரீசஸ், இங்கே பேஜஸ் டிக்ரீஸ் ஆகிருக்கா, மீன்ஸ் டைம் டேக்கன் டு பிரிண்ட் இன் 1 மினிட் இன்க்ரீசஸ். ஸோ இங்கே பேஜஸ் வந்து டிக்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ 1 மினிட்ல பிரிண்ட் பண்ணக்கூடிய டைமிங்கும் நமக்கு என்ன ஆகும், இங்கே டிக்ரீஸ் ஆனால் இங்கே இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஒரு சைடு அப்பில் இன்னொரு சைடு டவுனில் இருந்ததுன்னா நமக்கு இன்வர்ஸ் ப்ரப்போர்ஷன். இன்வர்ஸ் ப்ரப்போர்ஷனுக்கான ஃபார்முலா நமக்கு என்ன, x1 y1 தட் இஸ் ஈக்குவல் டு x2 y2 இல்லையா? இங்கே எக்ஸ் அப்படிங்கிறது இந்த குவான்டிட்டியை ஒய் அப்படின்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னா x1 இது x2, இங்கே y1 இங்கே y2 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஸோ இந்த வேல்யூஸை இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுறோம். x1 நமக்கு 10 இன்ட்டு y1 நமக்கு 30 தட் இஸ் ஈக்குவல் டு x2 நமக்கு x இன்ட்டு y2 உடைய வேல்யூ 25. ஓகே, எக்ஸ் உடைய வேல்யூ மட்டும் தான் நமக்கு வேணும். மல்டிப்ளைல இருக்கக்கூடிய இந்த 25 ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு மூவ் ஆகும். ஸோ 10 இன்ட்டு 30 டிவைடட் பை 25 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஓகேவா? இப்போ இந்த வேல்யூவை நம்ம ரெடியூஸ் பண்ணுறோம். 5th டேபிளில் க்ராஸ் பண்ணோம்னா 2 டைம் 10, இங்கே 25 வந்து 5 டைம் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். தென் இங்கே 5th டேபிளில் 1 டைம், 30 வந்து நமக்கு 6 டைம் அப்படின்னு சொல்லி கிடைக்குமா? ஸோ ரிமைனிங் வேல்யூஸ்லாம் எழுதலாம். 2 இன்ட்டு 6 தட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ், 2 6 ஆர் 12 ஈக்குவல் டு எக்ஸ். இங்கே எக்ஸ் அப்படிங்கிறத நம்ம டைம் டேக்கன்னு எடுத்திருக்கோம் இன் மினிட்ஸில். ஸோ எக்ஸுக்கு 12 மினிட்ஸ் நம்ம எப்படி எழுதணும், therefore time taken to print 25 pages per minute that is equal to 12 minutes. 25 பேஜஸ் பர் மினிட் அப்படிங்கிற கணக்கில் அந்த பிரிண்டர் வந்து பிரிண்ட் பண்ணிச்சு அப்படின்னா ஓவராலாக 300 பேஜஸ் பிரிண்ட் பண்ணுறதுக்கு நமக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கும், 12 மினிட்ஸ் எடுத்துக்கும். ஓகேவா? இந்த எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், VM Literacy சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.